வணக்கம். இந்த பதிவுல நமக்கு HER2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த HER2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா, உடம்புல HER2 அப்படிங்கிற அந்த கைண்ட் ஆஃப் புரோட்டீன் எல்லாருக்கும் இருக்கும். எல்லா செல்ஸ்லயும் இருக்கும். பிரஸ்ட் கேன்சர் இருக்கும்போது ஒரு 100 கேன்சர்ஸ் எடுத்தீங்கன்னா, அதுல ஒரு 20, 30 பேர்த்துக்கு இந்த HER2ங்கிறது ஓவர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவோம். அதிகப்படியா தெரியும். இப்போ அதிகப்படியா இருந்ததுன்னா, இதுவே தூண்டி அந்த செல்ஸை வளர பண்ணி பெருக்கி விடும். அதனால இது HER2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு தொந்தரவுனா டாக்டரை போய் பார்க்குறோம். அவங்க கை வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேமோகிராமுக்கு அனுப்புகிறாங்க. மேமோகிராம் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பார்த்துட்டு இந்த கட்டி பார்த்தா நல்லா இல்லை, இதை பயாப்சி பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பயாப்சி பண்ண சொல்கிறாங்க. இந்த பயாப்சியில் இது பிரஸ்ட் கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆகுது. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை லேபில் சொல்லி இன்னொரு தரம் இது ஈஸ்ட்ரஜனை கொண்டு வளருதா, ER/PR HER2 கொண்டு வளருதா அப்படின்னு செக் பண்ணுன்னு சொல்லி லேபில் செக் பண்ணி சொல்கிறது தான் அந்த HER2. இந்த HER2 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த IHCன்னு சொல்லுவோம், இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி. லேபில் அதெல்லாம் டெக்னிக்கல் விஷயம். பட் அந்த டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு சொல்லுவாங்க ரிசல்ட்ஸை. இந்த HER2 ரிசல்ட்ஸ் 3 விதமாக வரலாம். ஒன்று நெகட்டிவ் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த HER2 அதிகப்படியாக தெரியலன்னு அர்த்தம். பாசிட்டிவ்னு வரலாம். பாசிட்டிவ் 3+ வந்தால் பாசிட்டிவ், 1+ வந்தால் நெகட்டிவ். 3+ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? அதிகப்படியாக இருக்குது, இது தூண்டுதல்னால தான் இந்த கேன்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியலாம். சில சமயம் என்ன பண்ணும், 2 கட்டானா பாசிட்டிவ்னு இல்லாமல் நெகட்டிவ்னு இல்லாமல் 2+ன்னு சொல்லுவாங்க. ஈக்குவோக்கல், அதாவது இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, நடுத்தரமாக இருக்குது. இப்போ என்ன நமக்கு கன்ஃபியூஷன், இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதுக்கா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதா இல்லை ட்ரீட் பண்ணாமல் விடுறதா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதை மேற்கொண்டு இன்னொரு விதமாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஃபிஷ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் இன்சிட்டு ஹைப்ரிடைசேஷன். இதுவும் ஒரு டெக்னிக்கலான சமாச்சாரம். இன்னொரு டெஸ்ட் இருக்குது, டிஷ் டெஸ்ட்டுன்னு, டியூவல் இன்சிட்டு ஹைப்ரிடைசேஷன். இதெல்லாம் லேபில் பண்ணுவாங்க. அப்புறம் வேறு எங்கேயுமா பரவி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு PET-CTலாம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான், இப்படி தான் இதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானை கொடுப்போம். இது முக்கியம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதையுமே நம்ம பைபாஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகும். இப்போ பயாப்சி டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கே ஒரு 5-6 நாள் ஆகும். அப்புறம் அது தேவைப்பட்டால் 2+ ஃபிஷ் டெஸ்ட் டிஷ் டெஸ்ட்னா அது இன்னொரு வாரம் கூட ஆகும். இந்த இடப்பட்ட டைமில் பரவிடும் அப்படின்லாம் பயப்படக்கூடாது. எடுத்தோம் கொண்டோன்னு பயாப்சி ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணால் தான் அதில் ஒரு கரெக்டான அப்ரோச் கொடுக்க முடியும், ஒரு கரெக்டான வைத்தியத்தை பண்ண முடியும். இந்த HER2 பாசிட்டிவ் மார்பக புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர், இதில் என்ன ஸ்பெஷல், இதை மாத்திரம் ஏன் இதை செக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி HER2 பாசிட்டிவ் மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு எடுத்தோன்னு ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல. முதல்ல கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு அப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த கட்டினுடைய அளவு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, அக்கில் இருக்க நெறிக்கெல்லாம் பரவிருச்சு அப்படின்னா கட்டாயமாக அது எடுத்தோன்னு ஆப்ரேஷன் பண்ணாமல் மருந்து கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் சிறப்பு. இந்த மருந்து கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே டாக்டர், அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் கட்டி உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த கட்டி பரவி போயிடாதா, அந்த கட்டி எடுத்துட்டு மருந்து கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது பரவக்கூடாது அப்படின்னு முதல்லையே அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் மருந்தே முதல்ல கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் அந்த கட்டி கரைய தான் அந்த மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியுது. கட்டி முதல்லையே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கு மருந்து கொடுத்துட்டே இருப்போம். அந்த மருந்து வேலை செஞ்சுதா வேலை செய்யலையாங்கிறதே தெரியாது. இப்போ நம்ம பிரெஸ்ட்டில் இருக்க கட்டியை விட அந்த கட்டியிலேருந்து தப்பிச்சு போய் சர்க்குலேஷனில் சுற்றக்கூடிய செல்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். அந்த செல்ஸ் போய் நாளைக்கு லிவர்லேயோ லங்லேயோ எலும்புலேயோ மூளையிலையோ போய் வளர்ந்து அந்த உறுப்பை பாதிக்கிறது தான் நமக்கு உயிர்கொல்லியாக போயிடுது. அதனால இங்கேருந்து தப்பிச்சு போன செல்ஸ் அட்ரஸ் பண்ணுறது தான் அந்த சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆகும். அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டு பண்ணுறது ஒரு விதம். பட் இந்த HER2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ் பொறுத்த மட்டுக்கும் முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணும்போது அதில் சில ஆதாயங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறது.
இப்போ மருந்து குடுத்துட்டே வரும்போது பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க, "எனக்கு கட்டியே தெரியல டாக்டர்." 2 இன்ஜெக்ஷன் போனோனே சொல்லுவாங்க, "கட்டி கரைஞ்சு போயிருச்சு. கட்டியே கைக்கு தெரியல. பிரஸ்ட்டே லைட் ஆன மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டி கரைஞ்சிட்டு வர்றது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல். அது அப்படின்னா மருந்து வேலை செய்யுது. நல்லா கட்டி கரைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு சுலபமா அமையும். இன்னொரு விஷயமும் பண்ணுவோம். இந்த கட்டி நல்லா குறைஞ்சிக்கிட்டு வரும்போது, இந்த பயாப்சி பண்ணும்போதே, இல்ல 1 சைக்கிள் 2 சைக்கிள் கீமோதெரபிக்கு அப்புறம், இந்த கீமோதெரபிங்கிறது 3 வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த மருந்து குடுப்போம். ஸோ அப்படி குடுக்கும்போது அந்த கட்டி கரைஞ்சிட்டு வரும் இல்லையா? ஒரு ஸ்டேஜ்ல கட்டியே எங்க இருக்குன்னு தெரியாது. கட்டி தெரியலன்னா கூட நம்ம வந்து மருந்து குடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல மருந்து நிறுத்தினா அப்புறம் திருப்பி வளர ஆரம்பிக்கும். அதனால இந்த கட்டி இருந்த இடத்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது அவசியம். அப்ப எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? எங்க இருந்ததுன்னு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதனால இந்த கட்டி இருந்த இடத்த மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த இடத்துல தான் இருந்ததுன்னு அடையாளப்படுத்துறதுக்கு கிளிப்புன்னு சின்னதா கொக்கி மாரி ஒண்ணு இருக்கும். அத வந்து அந்த இடத்துல இந்த பயாப்சி பண்ணும்போதே போட்டு விட்டுறலாம். இல்ல ஒரு 2 சைக்கிள் கழிச்சு அத போட்டு விடுவோம். ஸோ அப்படி போட்டு விடும்போது இங்க தான் இருந்ததுன்னு ஒரு அடையாளமா அங்க இருக்கும். ஸோ அந்த அடையாளத்த வச்சு பின்னாடி ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒண்ணு பண்ணுவோம். இந்த மாரி பண்ணும்போது, கட்டி நல்லா குறைஞ்சு வந்து பண்ணும்போது, பிரஸ்ட்ட முழுக்க எடுக்காம, அந்த கட்டி இருந்த இடத்த கொஞ்சமா அது வரைக்கும் எடுத்தா போதும். ஸோ பிரஸ்ட்ட இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒரு முக்கியமான தகவல். 2வது அக்குள்ள இருக்கிற நெறியும் அதே மாரி ஒரு கிளிப்பு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அக்குள்ள இருக்க நெறியும் நல்லா கரைஞ்சு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அத்தனை நெறியும் எடுக்காம, அந்த தேவைப்படுற அந்த 1, 2 மாத்திரம் எடுத்து செக் பண்ணா போதும்னு நெனைப்போம். இது பேரு சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி. இத பத்தி பின்னாடி ஒரு வீடியோல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இப்படி எடுக்கும்போது, அது முழுமையா எடுத்து அதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அந்த HER2 பாசிட்டிவ்க்கு கீமோதெரபியும் குடுப்போம். இந்த டார்கெட்டட் தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுப்போம். இந்த டார்கெட்டட் தெரப்பின்னா என்ன அர்த்தம்னா, அந்த HER2 இருக்கிற இடத்த போய் அந்த மருந்து போய் பிளாக் பண்ணிரும். அந்த HER2வ பிளாக் பண்ணிட்டான்னா, அதனால வந்து அந்த செல்ஸ தூண்டி விடுற வேலைய அது செய்ய முடியாது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரு டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்டு. இந்த டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் பொதுவா 1 வருஷத்துக்கு குடுப்போம். கிட்டத்தட்ட 17 இன்ஜெக்ஷன் வரும். அதுல சிங்கிளாவும் குடுப்போம், டபுளாவும் குடுப்போம். சிங்கிளா குடுக்கறது ஒரு வெரைட்டி மருந்து மாத்திரம். டபுளா குடுக்கறது அந்த டார்கெட்டே 2 விதத்துல அட்டாக் பண்றது. டூவல் தெரப்பின்னு சொல்லுவோம். டபுளாவும் குடுக்கலாம். பொதுவா அது கீமோதெரபியோட சேர்த்து குடுப்போம். கீமோதெரபிங்கிறது ஒரு 6 இன்ஜெக்ஷன் அல்லது 8 இன்ஜெக்ஷன் இருக்கலாம். இந்த டார்கெட்டட் தெரப்பிங்கிறது 17 இன்ஜெக்ஷன். ஸோ இதில் கீமோதெரப்பியும் டார்கெட்டட் தெரப்பியும் 6லிருந்து 8 வரைக்கும் குடுத்துட்டு, அப்புறமா ஒரு 25 நாள் கேப் குடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் சொன்னேன், முழுக்க எடுக்காம குறைச்சலா எடுக்கலாம். 2வது எடுத்து குடுத்தத நம்ம டெஸ்ட் குடுப்போம். லேப்ல குடுத்து டெஸ்ட் குடுக்கும்போது கட்டி மார்பில் இருக்கிற கட்டியும் சரி, அக்குல இருக்கிற நெறியும் சரி எடுத்து டெஸ்ட் குடுக்கும்போது, அதில கேன்சர் செல்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இவ்வளோ மருந்து குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த மருந்தினுடைய எஃபெக்ட் என்ன ஆயிருக்கணும்? நம்ம கேன்சர் செல்ஸ் எல்லாம் சுத்தமா அழிஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படி ஃபுல்லா எல்லாம் போயிருச்சு, மைக்ரோஸ்கோப் அடியில வச்சு பார்க்கும்போது, ட்ரீட்மெண்ட்டுக்கான எஃபெக்ட் தான் தெரியுதே தவிர, கேன்சர் செல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாம் வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு பிசிஆர். பேத்தலாஜிக்கல் கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா, முழுமையா அந்த ட்ரீட்மெண்ட் வேலை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல செய்தி. சில சமயம் என்ன பண்ணோம், இது வந்து ஒரு 100 பேருக்கு இந்த மாரி வைத்தியம் பண்ணோம்னா, ஒரு 60லேருந்து 70 பேருக்கு கேன்சரே இருக்கிற இடமே தெரியாம அழிஞ்சு போயிரும். இது நான் சொன்னாப்புல ஒரு நல்ல தகவல். ஆனா, ஒரு 30லேருந்து 40 பேருக்கு இத்தனை மருந்து குடுத்தும் முழுமையா போகாம, எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்து டெஸ்ட் குடுக்குறோம். அந்த டெஸ்ட் குடுத்ததுல முழுமையா போகாம இன்னும் கொஞ்சம் செல்ஸு தெரியலாம். ஸோ அப்ப அது வந்து ரெசிட்யூன்னு சொல்லுவோம். தன்னை குடுத்து போக இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கு. அந்த மிச்சம் மீதி உடம்புல இல்ல, எடுத்துட்டோம். ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்து டெஸ்ட் குடுத்ததெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மைக்ரோஸ்கோப் டீல வச்சு பார்த்துட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மருந்தினுடைய வீரியம் பத்தல. அந்த மருந்துக்கு ஃபுல்லா இது கேட்கல. அப்படின்னா நமக்கு அந்த தகவல வச்சு என்ன பண்ணுவோம்? மருந்த மாத்து, வேற மருந்த குடு அப்படின்னு மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம முதல்லயே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா, இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யாம இருந்ததுன்னா, மருந்த மாத்தி இன்னொரு வேலை பண்ணக்கூடிய ஒரு மருந்து குடுக்கறதுக்கான வாய்ப்பு நம்ம இல்லாம போயிரும். ஸோ அதனால தான் மருந்து, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பிலாம் முதல்ல குடுத்துட்டு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தேவை இருந்தா மருந்த மாத்தி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி குடுப்போம். ஸோ ஃபுல்லா ரெஸ்பாண்ட் ஆயிருச்சுன்னா, அவங்களுக்கு வந்து மருந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல.
நல்லா ரெஸ்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸை கம்மி பண்ணலாம். ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். 3வது ஆப்வியஸ்லி நல்லா ரெஸ்பாண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவுட்லுக் நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா அப்போ கொஞ்சம் ப்ரோக்னோசிஸ் கொஞ்சம் ரெஸ்பாண்டே ஆகலை, இது நாளைக்கு பின்னாடி எங்கேயும் வந்துருமோ, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ அப் பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதும் ஒரு தகவல். ஸோ அதனால் இந்த HER2 பாசிட்டிவ்ங்கிற வியாதிக்கு எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு கிளிப் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. அது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க வச்சுட்டு கொஞ்சமாக எடுக்கிறதா முழுக்க எடுக்கிறதாங்கிறத டிசைட் பண்ணுவோம். அதை எடுத்து கொடுத்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்குங்கிறத வச்சுக்கிட்டு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் அதிகப்படுத்தணுமா இல்லை அதே கொடுத்தா போருமா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் எப்படி அவங்களுக்கு அவுட்கம் நாளைக்கு எப்படி அவங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இதை வச்சு கொஞ்சம் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வியாதியை பொறுத்த மட்டுக்கும் இப்படி ட்ரீட் பண்ணுறது நல்லது.